உலகத்தில் உள்ள அனைவரும் நலமாக வாழ பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை தொடங்கலாம். இன்றைக்கி நான் ரேஷன் அரிசியில் 3 விதமான ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும்போது எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸ் தான். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு வானலில் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். வறுத்ததுக்கப்புறம் வறுத்தரிசியை வச்சியும் மாவரைச்சியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக வறுத்தரிசி தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் மிளகாத்தூள் அப்புறம் உப்பு இது கலந்து வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறியிருக்கும் அந்த அரிசியில். அப்போ சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி காரமாக நல்லாயிருக்கும். இது என்னோடய ஹாஸ்டலில் ஃபேவரட் ஸ்நாக்ஸு. சும்மா இருக்கும்போது அப்பப்போ 2 எடுத்து வாயில் போட்டுப்போம். நிறையலாம் சாப்பிடக்கூடாது. இது மாதிரியும் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அந்த ஞாபகம்லாம் வந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வறுத்தரிசி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கணும், யாரெல்லாம் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வறுத்தரிசியை நல்லா வறுத்து அதை மாவாக அரைச்சிக்க போகிறோம். மற்ற அரிசியெல்லாம் நல்லா அரைச்சிட்டு நைஸாக பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு கொஞ்சம் சுகர் சேர்த்து அது நல்லா கலக்கி விட்டு அதையும் சாப்பிடுவோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அதாவது ஹாஸ்டலில் அம்மா நிறைய வாங்கிட்டு வருவாங்க திங்ஸு. அதெல்லாம் நிறைய காலி பண்ணிட்டு கடைசியில் எதுவும் சாப்பிடாத போது இதை சாப்பிடுவோம். அடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதிலே பொரிமா உருண்டை செய்ய போகிறேன். அதுக்கு தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா சூடேறினோடனே கொஞ்சமாக வெல்லம் அது கரைஞ்ச உடனே நல்லா வடிகட்டிடணும். கண்டிப்பாக அதில் டஸ்ட் இருக்கும் பாருங்கள். அதனால் வடிகட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மாவு, அதை அப்படியே சேர்ந்து கலரி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலந்து விடணும். அதாவது கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் கெட்டியாகணும். அதனால் கொஞ்சம் நான் சிம்மில் வச்சுட்டு தேங்காய் இதுக்கு தேவைப்படுது. அதனால் தேங்காய் துருவிக்க போகிறேன். சிம்மில் வச்சிட்டேன். இப்போ தேங்காய் துருவிட்டு தேங்காயும் துருவியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த மாவு இப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். உருண்டை பிடிச்சி அது மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சு சாப்பிட்டோம்னா ஈவினிங் சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது என்னோடய ஃபேவரெட். யாரெல்லாம் ஹாஸ்டலில் படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை செய்யும் போது பல ஞாபகங்கள் எனக்கு வந்தது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.